வேதாகமும் கற்களும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் 25வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். இந்த வசனத்தினுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பயணத்தில் விபச்சாரத்தினால் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து மோசே நியாயப்பிரமாணத்தில் இப்படி சொல்லி இருக்கிறார், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை இவரை பரிசோதிப்பதற்காக இந்த சம்பவம் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற 25வது கல் என்னவென்று சொன்னால், ஆக்கினையின் கல், த ஸ்டோன் ஆஃப் கண்டம்னேஷன். ஆக்கினை அல்லது கண்டம்னேஷன் என்று சொன்னால் டு ஜட்ஜ், நியாயம் தீர்ப்பது, அல்லது டு டிக்ளேர், பிரகடனப்படுத்துவது. அதாவது நீ பாவம் செய்து விட்டாய், அல்லது நியாயம் தீர்ப்பது கண்டம்னேஷன் அல்லது ஆக்கினை என்று பொருள். இந்த ஆக்கினை என்பது 2 விதங்களில் பார்க்கப்படுகிறது. ஒன்று, தன்னையே ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது. கண்டம்னேஷன் பை செல்ஃப், கண்டம்னேஷன் பை அதர்ஸ், மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு காரியம். இந்த இடத்துல இந்த கேள்வி இயேசு கிறிஸ்துவனிடம் கேட்கிற 2 நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. ஒன்று பரிசேயர், மற்றொன்று சதுசேயர். இந்த பரிசேயருடைய வேலை என்னவென்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை சரியாக போதிப்பது, இன்டர்பிரேட் பண்ணுவது. சதுசேயருடைய வேலை என்னவென்று சொன்னால், தேவாலயத்திலே பலி சம்பந்தமான காரியங்களை, அந்த பணிகளை நேர்த்தியாக செய்ய வேண்டும், ஆசாரியர்களோடு இணைந்து. இப்படிப்பட்ட 2 நபர்களும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற மனநோக்கில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி கையாளுகிறார் என்பது மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். மிக முக்கியமாக இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, மோசே நியாயப்பிரமாணம் என்று சொல்லி. மோசேயின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் அல்லது மோசே நியாயப்பிரமாணம், இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் புரிந்து கொள்ளுகிற விதம் என்னவென்று சொன்னால், இது ஒரு தனி மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம் போல மோசேயை முன்னிறுத்தி இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கேள்வி எழுப்பப்படுகிறது. மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த ஒரு செய்தியா இருந்தாலும், எந்த ஒரு வசனமா இருந்தாலும், எந்த மனிதர்கள் நமக்கு போதிக்கிறவர்களாக இருந்தாலும், அது தேவனுடைய வார்த்தை, இது தேவனை சார்ந்த ஒரு வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கீழ்ப்படிதலும் மிக முக்கியம். அப்படி பார்க்கும்போது இது மோசஸுடைய லா அல்ல, ஆண்டவர் மோசஸ் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம், ஆண்டவர் ஏற்படுத்தின நியாயப்பிரமாணம். இப்படிப்பட்ட சம்பவத்தில் இன்றைக்கும் தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவாய் தேவனாகவே இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, அவரே அந்த மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இப்பொழுது இந்த சம்பவத்தில் எப்படி கையாளுகிறார் என்பது மிக முக்கியமாக எழுப்பப்படுகிற கேள்வி. இந்த சம்பவத்தினுடைய அந்த போதனை என்னவென்று சொல்லி பார்க்க வேண்டும். 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கையாளுகிறார். அவருடைய டீச்சிங்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மோசஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட குற்றம் செய்தவர்கள் கல்லெறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய லா என்ன அப்படின்னா, பாவம் இல்லாதவன் கல்லெறி அப்படின்னு சொல்றாரு. அந்த லாவை அவர் மாற்றவே இல்லை, அதே கல்லெறி, ஆனா பாவம் இல்லைன்னா கல்லெறி அப்படின்னு சொல்றார். சில நேரங்கள்ல சில மனிதர்கள் போதிக்கிறது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவே இதை பத்தி ரொம்ப கேர் பண்ணல, இயேசு கிறிஸ்துவே இது பண்ணல, மனிதர்கள் தான் ரொம்ப கண்டம் பண்றாங்க, ரொம்ப இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி. பட் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, ஜீசஸ் நாட் அக்செப்ட் சின். அந்த பாவத்தை, அவள் செய்த விபச்சார பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் விபச்சாரியாகிய அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்றார், சின்னரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய லா, இயேசு கிறிஸ்துவனுடைய டீச்சிங் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஒருவேளை நீங்க சுயமான நபர்கள், சுயத்தை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக, உங்களையே நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? இந்த டீச்சிங் கம் டு ஜீசஸ். இங்க பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட கேள்வி எழும்பின உடனே அத்தனை நபர்களும் கல்லை கீழே போட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லி, ஒருவேளை நீங்கள் பாவிகளாக பாவம் செய்து குற்ற உணர்வு அடைந்து நீங்க இருப்பீங்கன்னா, கம் டு ஜீசஸ். பாவம் செய்து விட்டு ஓடி ஒளியாம, அவரை விட்டு விலகாம அவர் சமூகத்தில் வர வேண்டும். அதுதான் ஜீசஸ் லா நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை மற்றவர்களை நீங்க நியாயம் தீர்க்கிற ஒரு மனிதராக, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற ஒரு மனிதராக இருப்பீர்கள் என்று சொன்னால், கம் அவுட் ஃப்ரம் ஜீசஸ். இயேசுவை விட்டு ஓடி போயிருங்க. ஏன்னா அங்க அத்தனை மனிதர்களும் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற ஒரு இருதயம் கொண்டதுனால. ஏன் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்
இடங்கள்ல மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற மனிதர்கள் என்னன்னா, அந்த குற்றத்தை, அந்த விபச்சார குற்றத்தை நான் செய்யலையே, அப்போ நான் கல்லெறியலாமா? ஆனா தெளிவாக அவர் போதிக்கிறார், பாவம் இல்லாதவன், விபச்சார பாவம் இல்லாதவன் கல்லெறின்னு சொல்லியிருந்தா அத்தனை பேரும் கல்லெறிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா உங்ககிட்ட பாவம் இல்லைன்னா கல்லெறி. விபச்சார பாவம் ஒருவேளை அங்க இருக்கிற நபர்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் போதிக்கிறது பாவம் இல்லாது. அப்போ ஜீசஸ் லா மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற மனிதர்களுக்கு பாவம் இல்லைன்னா நீ கல்லெறியலாம் அப்படின்னு சொல்லி. இரண்டாவது காரியம் ட்ரீட்டிங். நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் ரொம்ப அழகா ட்ரீட் பண்றார். 10வது வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை செல்ஃப் நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற மனிதர்களுக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறார் அந்த பெண்ணை பார்த்து. என்னன்னா, உன்னை குற்றவாளின்னு சொன்ன நபர்கள் எங்கே அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து, நீ என்ன பாவம் செஞ்ச, நீ என்ன மாதிரியான பாவத்துக்குள்ள விட்ட, எதுக்காக இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி எந்த கேள்வியும், இந்த ஒய், வாட் டிட், அந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்கல. உன்னை குற்றம் சுமத்தின அந்த அக்யூசர்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதே கேள்வி ஆதாமை பார்த்து ஒரு நாள் கேட்டார் தோட்டத்துல. ஆதாமே நீ எங்க இருக்கிற, என்ன செய்தன்னு கேட்கல. முதல் கேள்வி எங்க இருக்கிறன்னு சொல்லி கேட்டார். இன்றைக்கும் உங்களையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பிருக்கிற ஒரு இருதயம் கொண்டவர்கள்லாம் இருப்பீர்கள் சொன்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்பது என்ன பாவம், எப்படி செஞ்ச, என்ன செஞ்ச, இதெல்லாம் கேட்கல. எங்க இருக்கிற, பாவத்தோடு இருக்கிறியா? கம் டு சேவ் பிளேஸ். பாவத்திலிருந்து, சின்ல இருந்து இந்த சேவ் மனம் இந்த உலகத்துக்குள்ள வந்துரு. அதுதான் ஆண்டவர் விரும்புறார். வேர் ஆர் யூ அப்படின்னு சொல்லி. ஒருவேளை மற்றவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்கிற ஒரு இருதயம் கொண்டவர்களாக, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு இருதயம் படைத்தவர்களா இருந்தா ஆண்டவர் மற்றவங்களை பார்த்து சொல்றார், நோ ஒன் கேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் ரிப்ளை பண்றார் ஜீசஸ் உடையது. ஆனா ஒரு மனிதன் அங்க இருக்கிறார், ஒரு தேவன் அங்க இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல சொல்றார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அப்படி பாவமே இல்லாத, பாவம் செய்யாத ஒரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து கல்லெறிவதற்கு தகுதி உள்ள ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்தும் அவர் கல்லெறியவில்லை என்று சொன்னால், தகுதியற்ற நீங்களும் நானும் மற்றவர்களை ஏன் கல்லெறிய வேண்டும், மற்றவர்களை ஏன் நம்ம அக்யூஸ் பண்ண வேண்டும், கண்டம் பண்ண வேண்டும்? இந்த கேள்வியை புரிந்து கொண்டு மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவே செய்யாத போது நாம் ஏன் செய்ய வேண்டும்? மூன்றாவது காரியம் டிரான்ஸ்ஃபார்மிங். 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீ இப்போ போலாம், இனி பாவம் செய்யாத, கோ சின் நோ மோர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா. இந்த கோ என்பதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. நீ திரும்ப இதே பாவத்தோட போகாத, நியூ ஜேர்னி, புதிய ஒரு ஜேர்னி, புதிய ஒரு டிராவல் ஆரம்பி. இதுவரை செஞ்சதை விட்டுரு, இந்த பாஸ்ட் லைஃபை விட்டுரு, புதுசா ஒரு காரியத்தை ஆரம்பி, இப்போ நீ போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல விட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், ஒரு மறுரூபமான அந்த மாற்றத்தோட ஆண்டவர் சமூகத்தை விட்ட புதிய ஒரு வாழ்க்கையை, புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க வேண்டும். சின் நோ மோர் என்று சொல்றார். இனி பாவம் செய்யாத. இனி என்பது பாஸ்ட குறித்து இல்ல, பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சரை பத்தி கன்சர்ன் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். The real condemnation of Jesus forgive and forget, மறப்பதும் மன்னிப்பதும் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆக்கினை. அந்த காரியம் நமக்கு போதிக்கிறது. ஒருவேளை உங்களையும் நீங்கள் மன்னியுங்கள், உங்களையும் உங்கள் பாவத்தையும் மறந்து விடுங்கள். மற்றவர்களை நீங்க ஒருவேளை தீர்ப்பீர்கள் என்றால் மற்றவர்களை மன்னிப்பதற்கு, மற்றவர்களை மறப்பதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். இந்த ஆக்கினையின் கல் நம்மை விட்டு அகழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக.